ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பிப்ரவரி மாதம் ஒரு மீன், ஒரு ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் வந்து கடல் மட்டத்துக்கு வந்துச்சு. அது பேர் ஆங்கிலர் ஃபிஷ். அந்த மீனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு, இது வரைக்கும் வீட்டுக்கே வராத ஒரு ஃப்ரெண்டு வாசக்கதவு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணி, டே நான் வெளியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் அதை கண்டுபிடிச்சவருக்கும் ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த மீனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன் அண்ட் திஸ் இஸ் மிஸ்டரிஸ் அண்ட் மித்தாலஜிஸ் தி ஆங்கிலர் ஃபிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200+ வெரைட்டிஸ் ஆஃப் ஆங்கிலர் ஃபிஷ்ஷு இருக்குது. வெரைட்டி மட்டும் 200 வெரைட்டிஸ் இருக்குது. நாம் இன்னும் எதையுமே முழுசாக வந்து எல்லாமே மேலே வந்து பார்க்கல. இவங்க வந்து மேலே வந்ததை பார்த்த அந்த ஆங்கிலர் ஃபிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சீ டெவில் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் இந்த பிளாக் சீ டெவில் ஆங்கிலர் ஃபிஷ்ஷை உயிரோட விட்னஸ் பண்ணாங்க, பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் ஜாரா அப்படிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அதாவது விலங்குகளை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது இந்த காட்டெருமை, சிங்கம், புலி, அப்புறம் மற்ற எல்லா விலங்குகளையும், அது மாதிரி இவர் கடல் உயிரினங்களையும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அந்த கடலில் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து இந்த பிளாக் சீ டெவில் ஆங்கிலர் ஃபிஷ்ஷை வந்து பார்த்துருக்காரு. எந்த இடத்துல அப்படி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் டெனிரைஃப், கெனேரி ஐலாண்டில் பார்த்துருக்காரு. அந்த கடலில் இருந்து, கடலோட நிலப்பகுதியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பார்த்துருக்காரு. ஸோ அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண உடனே அது பக்காவாக வைரலாக போயிடுச்சு. ஸோ ஆனால் இதில் என்ன விஷயம்னா, அவர் அந்த பிளாக் சீ டெவில் ஆங்கிலர் ஃபிஷ்ஷை உயிரோட பார்த்துருக்காரு. யாருமே இது வரைக்கும் உயிரோட அதை வந்து மேலே கடல் மட்டத்தில் விட்னஸ் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் மேக்ஸிமம் கடலோட ஆழத்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த 200 வெரைட்டிஸ் ஆஃப் ஆங்கிலர் ஃபிஷ், எல்லா ஆங்கிலர் ஃபிஷ்ஷுமே கிட்டத்தட்ட கடலோட 2000 மீட்டர் ஆழத்தில் தான் வாழும். ஸோ அவ்வளோ ஆழத்தில் வந்து வெளிச்சமே இருக்காது. எப்படி அது வந்து உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஆண்டனால பயோலூமினசன்ஸ் பாக்டீரியாவை ட்ராப் பண்ணி வச்சிடும். அதான் நீட்டம் ஒரே ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கொம்போட எட்ஜில் வந்து பயோலூமினசன்ஸ் பாக்டீரியாவை ட்ராப் பண்ணி வச்சிரும். அந்த பயோலூமினசன்ஸ் பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மின்மினி பூச்சிக்கு லைட் எரியும்ல, அதே மாதிரி அதோட ஆண்டனாலையும் லைட் எரியும். ஸோ ஏதோ கடலோட ஆழத்தில் டார்க்காக இருக்கிற இடத்துல லைட் எரியுது அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு சின்ன சின்ன மீன் அதெல்லாம் வரும், அந்த தேடி வரும், அந்த ஆங்கிலர் ஃபிஷ்ஷை தேடி வரும். ஸோ அப்படி தேடி வரும்போது பட்டுன்னு இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து அதை முழுங்கிடும், சாப்பிட்ரும். ஸோ இப்படி தான் அந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து வேட்டையாடுது. ஸோ கம்பேரிங் மேல் அண்டு ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ், மேல் ஆங்கிலர் ஃபிஷ்ஷை விட ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ் தான் ரொம்பவே பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட மேல் ஆங்கிலர் ஃபிஷ் வந்து ஒரு பல்லி சைஸில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ் வந்து சொன்ன மாதிரியே ஒரு வேட்டையாடியும் உண்ணக்கூடியது, இல்லைன்னா செத்துப்போன அனிமல்ஸையும் சாப்பிட்டு உயிர் வாழும். கிடைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ்கிற கேஸு இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து. ஸோ அந்த ஃபீமேல் ஆங்கிலர் ஃபிஷ் வந்து லைட்டை வச்சு தான் வேட்டையாடும். ஸோ அந்த ஆண்டனால லைட் எரியும், அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து இதுக்கு முன்னாடி உயிரோட யாருமே மேலே வந்ததாக பார்த்ததில்லை. ஸோ இவர் தான் இந்த ஃபஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணியிருக்காரு, உயிரோட கடல் மட்டத்துக்கு வந்ததை விட்னஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கடல் மட்டத்துக்கு வந்த ஒரு 2 மணி நேரத்தில் இறந்து போயிட்டு தாவும் சொல்லியிருக்காரு. அப்படி இந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து எதுக்காக மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. மேபி ஆழ்கடலில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம், அதுக்காக மேலே வந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன உண்மை, எதுக்கு, எப்படி, என்னன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் அபவுட் ஜென்ரல் நாலேஜ் தான், தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அடுத்து இந்த மிஸ்டரிஸ் அண்ட் மித்தாலஜிஸோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.